ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அருமையான பெப்பர் மட்டன் கிரேவி, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஒரு அருமையான ஒரு மட்டன் கிரேவி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது எப்படி குயிக்காகவும் அருமையாக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்ததில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அடுத்ததில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதே நல்லா பச்சை வாசனை வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் நம்ம மிளகா பொடி சேர்க்காதனால வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. அடுத்ததில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மட்டன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அடுத்து மெயின் ஐட்டம் பெப்பரு சேர்த்துட்டு இதே நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இது மாதிரி 1 கப்பு சேர்த்துட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு. இதில் நான் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ மட்டனை வாங்கி பெருஞ்சீரகம், ஜீரகம்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அப்படியே இந்த தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்கையும் அந்த மாதிரி வேக வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா வெறும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல, இல்லை ஓப்பனில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா கட்டியாக தொக்கு மாதிரி வரும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பெப்பர் மட்டன் கிரேவி சூப்பராக அடியாச்சுங்க. இதே மாதிரி ரன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கலாம் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.